அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நாம் உம்தத்து சாலிக் உத்தத்து நாசிக் என்ற இக்கித்தாபினை பார்க்கவிருக்கின்றோம். ஆசிரியருடைய பேர் ஷஹாபுத்தீன் அபில் அப்பாஸ் அஹ்மது பினி அந்நகீப் என்பதாகும். நோன்பினுடைய பாடத்தை 154வது பாடத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ நோன்பினுடைய பாடம் இது. அப்போ நோன்புகள் பல வகைகள் இருக்கின்றன, அதை பற்றியும் ஆசிரியர்கள் பேசுவார்கள். இப்போ நோன்பு சம்பந்தப்பட்ட அந்த பாடத்தில் பாடம் 155வது பாடத்தை நாம் இப்பொழுது நாம் பார்த்திருக்கிறோம். இதுவரை நாம் 154 வரை பாடங்களை பார்க்கக்கூடிய அந்த அளப்பெரும் மகாப்பெரும் பாக்கியத்தை மகாபெரிய அல்லாஹ் காதிருல் முத்தலக்வாகிய அந்த அல்லாஹ் நமக்கு அந்த தௌஃபீக்கினை அல்லாஹ் நல்கினான், அந்த பாக்கியத்தை கொடுத்தான். இப்பொழுது நான் 155வது பாடத்தினுடைய தலைப்பாக நோன்பை விடுவது ஆகும். நோன்பு எதனால் விடுவது கூடும்? ரமலான் மாதத்தில் நோன்பை விடக்கூடிய சில காரணங்களை பற்றி ஆசிரியர்கள் பேசுகிறார்கள். முன் சுருக்கத்தில் அதை நாம் பார்ப்போம். இப்பொழுது அதற்கு முன் பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டியும் துஆ செய்வதுடன் நமது ரகீப் அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். இதனுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் நம்பர் இங்கே வழங்கப்பட்டு இருக்கின்றன. அது மாதிரி கியூஆர் ஸ்கேன் வசதியும் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. கொடுக்கும் இதயம் படைத்தவர்கள் தான தர்மங்களின் மூலமாக இக்கட்டளைக்கு உதவி செய்யக்கூடிய விரும்புபவர்கள் இக்கட்டளையின் மூலமாக மற்றும் பல சேவைகளும் மார்க்கத்திற்காக வேண்டி நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. கொடுக்கும் இதயம் படைத்தவர்கள் நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம் என்ற இந்த இலக்கணத்தில் பயணிப்போமாக. அல்லாஹ் நம்மை எல்லாம் கொடுக்கும் அந்த நிலையில் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. பஞ்சத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்திடுவானாக. இப்பாடத்தின் முன் சுருக்கத்தை பார்த்துவிட்டு பாடத்திற்குள் நாம் செல்லலாம். இதுவரை முன் சுருக்கத்தை ஆசிரியர்கள் பேசுகிறார்கள். நோன்பை விடுவதை ஆகுமாக்கக்கூடிய மூன்று காரணங்கள் என்ன என்பதை பற்றி பேசுவதுடன் பிறகு ரமதான் நோன்பு பிறை பார்த்தவுடன் ரமதான் நோன்பு பிறை பார்ப்பதை கொண்டே கடமையாகும். ரமதான் மாதம் நோன்பு எப்போ கடமையாகும்? பிறை பார்ப்பதை கொண்டே கடமையாகும் என்பதை பற்றி சுருக்கமாக ஆசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள் இப்பாடத்தினர் என்பதை இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹு தாலா நாம் படிக்கின்றது கல்வியில் அல்லாஹ் மேலும் வளர்ச்சியையும் பரக்கத்தையும் அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பானாக. இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம். ஆசிரியர் அவர்கள் இன்றைய 155வது பாடத்தில் இதிலிருந்து துவங்குகிறார்கள். ஃபித்ரை நோன்பு பிடிப்பதை விடுவதை ஹலாலாக ஆக்கி வைக்கக்கூடிய அந்த காரணங்களை ஆசிரியர்கள் பேசுகிறார்கள். அது என்ன என்பதை இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கிறோம். நோன்பை விடுவதை, பிடிக்காமல் விடுவதை, ரமதான் மாதத்தில் விடுவதை ஹலாலாக ஆக்கக்கூடிய காரணங்கள் ஒன்று என்ன? ஹலாலாக்கக்கூடிய ஒன்று என்ன? கலபத்துல் ஜூஇ வல் அதிஷி பிஹைசு யக்ஷல் ஹலாக்க அவில் மரத வலவு தரஅ ஃபி அத்னாஇல் யௌமி இதா ஷக்க ஸௌமு அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் பேசுகிறார்கள். என்ன அப்படின்னா, நோன்பு பிடிப்பதை விடுவதை ஹலாலாக ஆக்கி வைக்கக்கூடிய காரணங்களை முதல் காரணம் கலபத்துல் ஜூஇ வல் அதிஷி. அப்போ யுபீஹுல் ஃபித்ரான நோன்பு பிடிப்பதை, ஃபித்ரான நோன்பு பிடிப்பதை விடுவதை, நான் முஃப்திராக இருப்பதை ஆகுமாக்கி வைக்கக்கூடியது கலபத்துல் ஜூஇ வல் அதிஷ். பசி மிகைத்து விடுதல், தாகம் மிகைத்து விடுதல். அப்போ இந்த ரெண்டுமே நோன்பு பிடிப்பதை விடுவதை இந்த ரெண்டும் என்ன செய்யும்? ரெண்டு நிலையும் அது ஹலாலாக ஆக்கும். மயக்கமுற்றுகிறார், பலகீனமாயிட்டு சக்தி இல்லாட்டி நோன்பு விடலாம், தாராளமாக விடலாம். ஆனால் ஆரம்ப காலத்தில் 24 மணி நேரமும் நோன்பு திறந்து சாப்பிட்ட உடனே அடுத்த நாள் நோன்பு ஆயிரும். அவ்வளோதான். இடையில சாப்பிடாம தூங்கிட்டாரு. சில சஹாபாக்கள் தூங்கிட்டு போனாங்க. கடைசியில் என்ன செஞ்சிட்டாங்க? அப்படியே தாகத்தால் பசியால் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அப்படியே மயக்கமுற்று விழுந்து விட்டார்கள். அது பிறகு அல்லாஹு தஆலா நோன்புல சலுகை கொடுத்தா. இப்போ அந்த சலுகையை பற்றி இங்கே சொல்கிறது நோக்கம் அல்ல. அந்த மாதிரியெல்லாம் ஏற்பட்டிருக்கு சஹாபாக்களுடைய காலத்திலையும், பசி, தாகம், மயக்கம் என்பது. அதனால் அதை சொல்லி காட்டினேன். ஆக மொத்தத்தில் ஏதாவது உடல் பலகீனத்தினால ரொம்ப உதாரணம் சுகர்கார் நோன்பு வச்சார், சுகர் உடையவர்
இப்போ சுகர் பேஷண்ட் நிறைய இருக்கிறாங்க. அது ஏதாவது வியாதி உடையவர் கொஞ்சம் வியாதி இருந்துச்சு, ஆனால் ஒரு தெம்பா தைரியமாக வச்சார், ஆனாலும் அவரால் வைக்க முடியலை. இது மாதிரி அந்த நிலையில் பசி தாகம் மயக்கமாயிரும், அதாவது வேலை பழுவான வேலையை செஞ்சார். இப்போ இது நோன்பை முறிப்பதை ஹலாலாக ஆக்கும். பிஹைஸ் இவ்விதத்தில் யக்ஷல் ஹலாக்க, அவர் அழிந்து போகுவதை அஞ்சுகிறாரே, அந்த விதத்தில் தாகம் பசி ஏற்படுமாயானால், இல்லாட்டி இல்லை. அப்போ அஞ்சு அஞ்சு அவர் தனக்கு அழிவு ஏற்பட்டுரும், தனக்கு உயிருக்கு ஆபத்து, தான் அழிந்து போகி விடுவார், நாசமாகி விடுவார் என்று என்ற பயம் இருக்கும் நிலையில் தாகம், அந்த பசி மிகைத்தல், இதுதான் ஹலாலாக. அவில் மரபா அல்லது அவர் அந்த நோன்பாளி அஞ்சினார், ஒன்றும் அவர் ஹலாக்காக அழிந்து போகுவதை, மௌத்தாகுவதை அஞ்சினார், அல்லது அல் மரப நோயை அஞ்சினார். இப்போ ரொம்ப இதெல்லாம் தாகம் வந்துருச்சு, நம்ம இன்னும் பசிச்சான்னா நமக்கு ஏதாவது நோயில் நம்ம சிக்கிறோம். ஏன்னா அப்படின்னு சொல்லி நோயை பயந்த நிலையில இந்த ரெண்டு மிகைக்கக்கூடிய அந்த மிகைத்தல் நோன்பை விடுவதை ஹலாலாக ஆக்கி வைக்கும். உலவு தரஃபி அத்தனா இல் யோமி. இப்போ ஒரு மசாயில், இதில் ஒரு மசாயில், ஜுசி மசாயில் சொல்றாங்க ஆசிரியர் அவர்கள். நோன்பு பிடிச்சிருக்கிறாரு, இடையில பசி தாகம் ரொம்ப என்ன செஞ்சு ஏற்பட்டுடுச்சு. இப்போவும் என்ன செய்யலாம்? நோன்பு முறித்தல், நோன்பு விட்டுறலாம், ஹலாலாக. உலவு தர, மேல் கூறப்பட்ட அந்த ரெண்டு காரணங்கள், மா துக்கிரன்னு சொல்லி இதனுடைய ஃபாயில் வச்சுக்கணும், தராவுடைய ஃபாயில். அதாவது மா துக்கிர மின் கலபத்தில் ஜூஇ வல்லாத்திஷின்னு சொல்லி ஆசிரியர் அவர்கள் ஷரஹில மா துக்கிரங்கிறத ஃபாயில் ஆக்கிறாங்க. தாகம் இன்னும் பசி மிகைத்தல் என்று மேலே கூறப்பட்ட அந்த ஒரு காரணம் குறுக்கிட்டால் ஃபியாசனா இலியோமி, அவர் நோன்பு வைத்திருக்கக்கூடிய அந்த நாளினுடைய பகலினுடைய அந்த நடுவிலே இடையிலே குறுக்கிட்டால், திடீரென ஏற்பட்டால், இந்த மாதிரி ஒரு நிலை, மயக்கம் ஏற்பட்டுடுச்சு, தாகம் ஏற்பட்டுடுச்சு, அவரால் நோன்பு பிடிக்க முடிகிற சக்தி இல்லை. இதா ஷக்க சௌமோ சொல்றார், நோன்பு ரொம்ப கடினமாக ஆகிவிட்டார் அது மீது பிடிப்பது. இப்ப இந்த மாதிரி நிலையில் உள்ளவர்கள் என்ன செய்யலாம்? நோன்பு பிடிப்பதை விடுவதை அது ஹலாலாக ஆக்கும். நம்பர் 1 காரணம். நம்ம இரண்டாவது காரணம் என்ன? ஒசஃபருல் கஸ்ரி சொல்றாங்க. கஸ்ருடைய நோன்பு, அதாவது 48 மைல்கள் பிரயாணம் செய்யக்கூடிய அந்த மசாஃபத்துல் கஸ்ரு சொல்லுவாங்க. அந்த பிரயாணம் செய்யக்கூடிய அந்த பிரயாணி, இது அவர் நோன்பு விடுவதை ஹலாலாக ஆக்கும் இந்த பிரயாணம் என்பது. இன்ஃபாரகல் இம்ரான, ஊரினுடைய கட்டடங்களை அந்த பிரயாணி கட்டடங்களை விட்டும் பிரிந்து விட்டால், கபுலல் ஃபஜ்ரி, ஃபஜ்ர் தொழுகை வருவதற்கு முன்பதாக அவருடைய அந்த ஊரினுடைய எழுகையை விட்டும், அந்த ஊரில் எத்தனை கட்டடங்கள் இருக்கு, அந்த கட்டடங்களை எல்லாம் அடுத்து தாண்டி அவர் பயணம் மேற்கொண்டு விட்டார் ஃபஜ்ருக்கு முன்பதாக. அப்படி பயணம் மேற்கொண்டு விட்டால், பிரிந்து விட்டால், அப்படிப்பட்ட பயணமாக அவர்களுடைய பயணம் இருந்தால் நோன்பு விடுவதை இந்த பயணம் ஆகுமாக்கும். யுபீஹுங்கிறதுக்கு ஃபாயில் தான் ரெண்டாவது ஃபாயில். ஃபாயில் கலபத்துல் ஜுஇ வல் அத்ஷ், ரெண்டாவது ஃபாயில் சஃபரத்துல் கஸ்ரி அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ ஃபஜ்ருக்கு முன்பதாக, ஏன்னா ஃபஜ்ருக்கு முன்பதாக நோன்பு வைக்கணும், அதனால நோன்பு போடும். சரி, இரவிலேயே அவர் பிரயாணம் செய்ய நியத்து வச்சிருந்தாரு, நான் பயணம் அப்படி நியத்து வைத்திருந்தாலும் சரி, ஃபஜ்ருக்கு முன்னாடி பயணித்தால்தான் அவருடைய பயணத்தில் அந்த முசாஃபிர் தான், அந்த பயணக்காரர் தான் நோன்பை விடுவது கூடும். இரவுல நியத்து செய்திருந்தாலும், அதான் சொல்றாங்க, ஒ இன் நவாஹூ மினல் லைலி, ஒ இன் நவாஹூ, ஹூவுடைய லமீர் அந்த பயணத்தை அந்த பயணக்காரர் நியத்து செய்திருந்தாலும் சரி, மினல் லைலி இரவிலிருந்து நியத்து செய்திருந்தாலும் சரி. நம்பர் 5 பார்த்தரலாம் ஒரு முறை. நம்பர் 5 எங்க இருக்குது? அஸ்ஸௌம், அதான் நோன்பை நியத்து செய்திருந்தால் அப்படிங்கிறாங்க. அவாஹூடைய ஃபாயில் மர்ஜி சௌம் அப்படின்னு சொல்றாங்க. சௌம் மேலே இருக்கு, சௌம்ங்கிற வார்த்தை. அந்த நோன்பை அவர் நியத்து அந்த பயணத்தை அல்லது நோன்பை நியத்து செய்திருந்தாலும் சரி, அந்த பயணத்தை நியத்து செய்திருந்தாலும் சரி, மினல் லைலி இரவிலே, பயணம் வைக்கிறதும் பொருத்தம், சஃபரதான் சொல்றாங்க. அந்த பயணத்தை நியத்து செய்திருந்தாலும் சரி, இரவிலிருந்து அல்லது இரவிலிருந்து நியத்து செய்திருந்தாலும் சரி. சரி, ஆனால் ஃபஜ்ருக்கு முன்னாடி போகணும். 5 சௌமுங்கிறாரு, அவர் என்ன அடிப்படையில் சௌமுங்கிறாரோ சொன்னாரோ,
ஃபஇன் சாஃபர பஅதஹு ஃபலா, அந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு, பஅதஹு ஒரு லமீர் ஃபஜ்ர், கப்லல் ஃபஜ்ர் பஅதல் ஃபஜ்ர்னு வச்சுக்கணும். அதான் ஹூ அங்க மீட்றார். ஃபஜ்ருக்கு பிறகு அவர் பயணித்தால், வேறு ஊருக்கு போனால், ஃபலா, அப்ப நோன்பை விடுவது ஜாயிஸ் அல்ல. ஏன்னா அவர் நோன்பு, பிரயாணி வந்து சிரமத்தை சகிச்சு நோன்பு கொள்ளலாம், அவரால் சகிக்க முடியும். ஏன்னா இப்போ உள்ள பயணம் ஏசி ரயில், ஏசி கார், ஏசி பஸ். அந்த காலத்தில் குதிரையில் போனாங்க, வெயில் புகையில், வெயில் மழை எல்லாத்தையும் தாங்கணும். இந்த காலத்தில் அப்படிலாம் இல்லை, சொகுசு பயணம். அதனால் கண்டிப்பாக இந்த காலத்து மசாலா பிரகாரம் வைக்கணும். ஏன்னா அப்போ இந்த காலத்தில் ஏசி இல்லாமல் பயணிக்கிறாங்கல்ல, ரொம்ப வெயிலாக இருக்குதுல்ல, அந்த மாதிரி ஒருவருக்கு அந்த மாதிரி மேலே உள்ள சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அவர் விடலாம், அவருக்கு ஜாயிஸ் இருக்குது. ஃபலா யஜூஸ், அப்போ ஜாயிஸ் இல்லை. ஃபஜ்ருக்கு பிறகு பயணித்தார், ஃபஜ்ருக்கு முன்னாடி பயணிச்சாதான். வல் ஃபித்ரு லில் முசாஃபிரி அஃதலு இன் லர்ரஹு ஸௌமு, அது சொல்கிறாங்க. முசாஃபிருக்கு பயணம் செய்யக்கூடியவருக்கு நோன்பை விடுவது அஃதலு, சிறந்தது. இன் லர்ரஹு ஸௌமு, நோன்பு பிடிப்பது அவருக்கு அந்த முசாஃபிருக்கு இடையூறாக இருக்குமேயானால் முசாஃபிருக்கு நோன்பு விடுவதுதான் சிறந்தது. ஓ இல்லா, அப்படி நோன்பு பிடிப்பது அவருக்கு சிரமம் இல்லையானால், இல்லம் யதுர்ருஹு, அந்த முசாஃபிருக்கு நோன்பு பிடிப்பது சிரமம் இல்லையானால், ஃபஸ்ஸௌமு அஃதலு, அந்த முக்கத்தரில் இந்த ஜும்லா வச்சுக்கணும், ஷர்த்தியத்தான ஜும்லா. அந்த ஷர்த்தியத்தான ஜும்லாவுக்கு ஃபஸ்ஸௌமுல ஜவாபாக வரும். அப்போ நோன்பு பிடித்தல் அஃதலு, சிரமம் இல்லாட்டி இந்த காலத்தில் தாராளமாக நோன்பு வைக்கலாம். ஏன்னா இந்த காலத்தில் உள்ள பயணம் சொகுசு பயணம். அப்போ நோன்பு பிடிக்கிறது ஹலாலாக ஆகும். ولو خافت مرضع أو حامل على أنفسهما أو ولديهما أفطرتا وقضتا. அடுத்து பேசுறாங்க ஆசிரியர் அவர்கள். என்ன பேசுகிறார்கள்? வலவு, அதாவது ஒரு பால் குழந்தை, அந்த அம்மாவுக்கு அப்பதான் பிறந்து இருக்குது, அந்த பிள்ளை பால் குடித்து கொண்டு இருக்கிறது, 2 வருஷம் பால் குடிப்பாட்டணும். பிள்ளை பிறந்து 1 மாதம் ஆகுது, அந்த அம்மா பால் குடிப்பாட்டிக்கிட்டே இருக்காங்க, 1 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ, 2 வருஷம் வரைக்கும் அனுமதி இருக்குது பால் கொடுக்கணும்னு சொல்லி இஸ்லாமிய சட்டப்பிரகாரம் குர்ஆன் அதை சொல்லும். ஒலி வாலிதாத்து யுர்திஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி சொல்கிறோம். அப்போ 2 வருஷம் அந்த பெண் பால் தன் பிள்ளைக்கு பால் குடிப்பாட்டுவாள், பால் கொடுப்பாள். அந்த முருமியத்தான பால் குடி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண், அல்லது தன்னுடைய வயிற்றில் குழந்தையை சுமக்கிறார், கரு இருக்குது, ஹாமிலான பெண், குழந்தையை சுமக்கக்கூடிய அந்த பெண் அஞ்சுகிறாள், நோன்பு வைத்தாள். அது பால், அது மாதிரி நோன்பு வைத்தால் பால் குடிப்பாட்டக்கூடிய, பால் தன்னிடத்திலே பால் குடித்து கொண்டிருக்கக்கூடிய அவளுடைய அந்த குழந்தைக்கு ஆபத்து ஏற்படும், அல்லது தனக்கு அழிவு ஏற்படும். 2 நிலையில் உள்ளவர்களும், அந்த கர்ப்பஸ்தரியான பெண்ணும் பால் குடிப்பாட்டக்கூடிய பெண்ணும், ஒன்று தன் உயிரை அஞ்சுகிறாள், தனக்கு ஆபத்து ஏற்படும், அல்லது தனது குழந்தைக்கு ஆபத்து உண்டாகும் என்று அவர்கள் அஞ்சினால், இப்போ நோன்பை விடலாம், நோன்பை கதாவும் செய்யணும். ஆனால் இந்த 2வது நிலையில் உள்ளவங்க இருக்கிறாங்களே, தன் பிள்ளைகளுக்கு ஆபத்து ஏற்படும், தனக்கு ஆபத்து ஏற்படாது, தன் பிள்ளைகளுக்கு ஆபத்து ஏற்படும் என்று நினைக்கக்கூடிய அந்த பெண் இருக்கிறாளே, அவங்க நோன்பை விடவும் செய்யலாம், கதாவும், நோன்பு விடவும் செய்யலாம், கதாவும் செய்யணும். அத்துடனே ஃபிதியாவும் கொடுக்கணும். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு முத்துன்னா எனக்கு 650 கிராம், 4 முத்து சேர்ந்தது தான் ஜகாத்துல் ஃபித்ரில் சான்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு முத்து என்பது 650 கிராம் கோதுமையோ அந்த நாட்டினுடைய உணவு அரிசியாக இருந்தால் அதை கொடுக்க வேண்டும். அதைத்தான் மசாயில சொல்கிறாங்க. ஒலவு ஹாஃபத்து முருதியுன், தன் பிள்ளைக்கு பால் குடிப்பாட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண் அஞ்சினால், அவு ஹாமிலுன், அல்லது கருப்பம் தரித்த அந்த பெண் அஞ்சினால், அலா அன்ஃபுசிஹிமா, அவ்விருவர்களும் தங்களுடைய நப்சின் மீது, தங்களின் மீது, தங்களுடைய உயிரின் மீது, தங்களுக்கு ஏதாவது தங்கடம் ஏற்படும் என்பதின் மீது அஞ்சினால், அவு அல்லது வலதைஹிமா, அவ்விருவர்களுடைய குழந்தையின் மீது அவர்கள் அஞ்சினால், குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று, அஃப்தரதா, 2 பேர்கள் நோன்பை விட்டு விடுவார்கள். வகலதா, வேறொரு நாட்களில் நோன்பை கதா செய்வார்கள், அந்த வருஷத்துக்குள்ளே கதா செஞ்சிடணும். லாக்கின் என்றாலும் தஃப்தியானி ஐந்தல் ஹௌஃபி அலல் வலதி லிக்குல்லி யௌமின் முத்தன், இந்த தஃப்தியானிக்கு ஃபாயில் தான் முத்தன், கடைசியில் கொண்டு வர்றாங்க. என்றாலும் அந்த 2 பெண்களும் அவர்கள் ஃபிதியா கொடுப்பார்கள், என்ன செய்வார், தண்ட பரிகாரம் கொடுப்பார்கள். ஐந்தல் ஹௌஃபி அலல் வலதி, தன் பிள்ளைகளின் மீது
அஞ்சு அஞ்சக்கூடிய அந்த நேரத்தில் ரெண்டு பேர்களும் அவர்கள் ஃபிதியா கொடுப்பார்கள், பரிகாரம் கொடுப்பார்கள், பகரமாக கொடுப்பார்கள். லிக்குல் யோமின் ஒவ்வொரு நாளிற்கும் ஒரு முத்தன் 650 கிராம் அரிசியோ கோதுமையோ கொடுப்பார்கள். அடுத்து ஆசிரியர்கள் பேசுகிறார்கள், இப்போ இதுவரைக்கும் நோன்பு யார் விடலாம், நோன்பு விடுவதற்கு 3 காரணங்களை ஆசிரியர்கள் சொன்னார்கள். முதல் காரணம் பசி, தாகம், மயக்கம். இரண்டாவது காரணம் பிரயாணி, பயணம் செய்யக்கூடியவர். மூன்றாவது காரணம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பால் குடிப்பாட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த தாய் அல்லது கர்ப்பஸ்தரி, பிள்ளை உண்டாக இருக்கிறார் வயிற்றில், அந்த கர்ப்பஸ்தரி நோன்பு விடலாம் ரெண்டு பேர்களும் என்று 3 காரணங்களை அவர்கள் இதுவரை சொல்லிவிட்டார்கள். இனி சொல்லவிருக்கின்ற அந்த காரணம் என்ன? ரமவான் மாதத்தில் அவர்கள் நோன்பு என்ன செய்யலாம்? நோன்பு எப்போ ரமதான் மாத நோன்பு கடமையாகும் என்று சொன்னால் பிறப்பார்த்தாதான். பிறப்பார்க்கல்ல அப்படின்னா நோன்பு பிடிப்பது கூடாது. அந்த ஷாபானுடைய பிறைய ஷாபானுடைய பிறை 30 பூர்த்தி செய்யணும். ரஜப் ஷாபானுடைய மாதத்தில் 30 நாளை பூர்த்தி செஞ்சு கடைசியில் பிறை 1 ரமதான் 1 தான் நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஹதீஸ் சூமூலி ருயத்திஹி வாஃப்திரு லிருயத்திஹி, நோன்பு விடுறதாக இருந்தாலும் நோன்பு பிடிப்பதாக இருந்தாலும் பிறையை பார்ப்பதை கொண்டே அதை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வினுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக இதை சொல்லி காட்டி இருக்கிறார்கள். எனவே இன்றைய நாகரீக உலகத்தில் நாகரீக கருவிகள் வந்து விட்டன. இங்கிருந்தே பிறையை பார்க்கிறார்கள் நெட்டின் வழியாக. ஒரு கூட்டம் தமிழகத்திலும் சரி இதர நாடுகளிலும் சரி ஒரு கூட்டம் இப்பொழுது சொல்லுகிறது பிறை என்பது தென்படும், நேற்றே தென்பட்டு விட்டது அதனால் நாங்கள் பிடிக்கிறோம், இன்று காலையில் தென்பட்டு விட்டது அதனால் நாங்கள் நோன்பை பிடிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இப்படி மார்க்கம் நமக்கு சொல்லவில்லை, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லவில்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரமம் இல்லாமல் நீங்கள் பிறையை கண்ணால் கண்டால் செய்யுங்கள். அப்போ இதை கம்ப்யூட்டர் நெட்டில் பார்க்கக்கூடியவர்கள் வாதிருக்க, நாங்கள் பிறையை கண்ணால் தானே காணுகிறோம் என்று. அப்படி சிரமம் எடுத்து நமக்கு நேரடியாக தான் ரசூலை கண்ணால் பார்க்க சொன்னாங்க. ஐயின் பார்வை இருக்கணும். அப்போ அதில் தான் நமக்கு வந்து விஷயங்கள் இருக்கின்றன. எனவே அது விஷயத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? கொஞ்சம் அசட்டையாக இருக்கக்கூடாது, பொடுபோக்காக இருக்கக்கூடாது. ஹதீஸனுடைய அடிப்படையிலேயே நாம் பிறை பார்ப்பதை நவீனமான இந்த யுகத்திலும் அதைத்தான் நம்முடைய உலமாக்கள் தெளிவாக, பெரும்பாலான உலமாக்கள் அதைத்தான் வலியுறுத்தி சொல்வார்கள். ஃபிக்ஹும் அதைத்தான் வலியுறுத்தி சொல்கின்றன என்பதை நாம் நினைவில் கொண்டு இந்த குழப்பமான இந்த காலத்தில் இது போன்ற அந்த நிலைகளில் ஆசிரியர் அவர்கள் இதை மிக தெளிவாக பேசுகிறார்கள். போவோம், பாடத்திற்குள் செல்வோம். வலா ஏஜிபு சௌமு ரமதானுடைய நோன்பு என்பது கடமையாக ஆகாது, அவசியமாக ஆகாது. இல்லா பிருயத்தில் ஹிலாலி, பிறை பார்ப்பதை கொண்டே தவிர கடமையாக ஆகாது. அப்போ பிற பார்த்தாதான் ரமதானுடைய நோன்பு கடமையாக ஆகும். அதை பற்றி ரொம்ப அலசுறாங்க ஆசிரியர்கள். இன்றைய நவீனமான உலகத்திலும் அந்த குழப்பங்கள் உலகளாவிய அளவிலே அது நடந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு ரமதானும் வரும் பொழுதும் ஒரு பிரிவினர்கள் நாங்கள் அவர் பிற பார்த்ததை நம்ப மாட்டோம், ஏன்னா அதனால் நாங்கள் நோன்பு வைப்போம் அல்லது பெருநாள் வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக உண்மையான நிலையை அறிந்தவன் அல்லாஹ். ஏன்னா அவங்கவுங்க ஜித்திஹாதில் அவங்க செய்கிறாங்க. ஆனாலும் அந்த ஊரினுடைய அந்த காதி, அந்த நீதிபதியை மதிக்க வேண்டும், இமாமை மதிக்க வேண்டும். ஒரு ஜமாத் என்பது ஒரு கூட்டாக செயல்பட்டால் தான் அது நன்மை இருக்கும். அந்த இமாம் தவறிழைத்து விட்டால் அந்த தீமை அவரை சாரும், அந்த நன்மை அவரை சாரும் என்ற அந்த அடிப்படையில் எப்படி 5 நேர தொழுகையில் ஒரு இமாமுக்கு பின்னால் தான் தொழுகணும். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விரும்பினார்கள். ஏன்னா இமாம் தப்பு செஞ்சால் அது அவரை சாரும். அதே மாதிரி தான் பிறையினுடைய விஷயத்திலும் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஃபைன் உம்ம வஜப இஸ்திக்மாலு ஷஅபான 30 சும்ம யஸூமூன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஒரு மசாயில் சொல்கிறாங்க. ஃபைன் உம்ம, மூடலாக ஆக்கப்பட்டால் மேகம், அப்படியாவது மூடலாக இருந்தால், நம்ம ஜூலுதாக இருந்தாலும் மகரூஃபுடைய அர்த்தம் தான். ஃபைன் கம்மவுடைய அர்த்தம் தான் செய்யணும். ஃபைன் உம்மன்னு சொல்லி இருந்தாலும் கம்மவுடைய அர்த்தம். மேகம் மூடலாக இருந்தால் அல்லாஹ்வால் மூடலாக்கப்பட்டது, அதனால் மூடலாக்கப்பட்டதுன்னு சொல்லி இந்த ஃப்ளீ தர்ஜிமா சொன்னாலும் செய்தாலும் என்ன மேகமூட்டம் மகரூஃபுடைய அர்த்தம் தான் செய்யணும். மேகமூட்டமாக இருந்தால் இப்போ என்ன செய்கிறது? வஜப, இந்த உம்மங்கிற ஷர்த்தியத்தான ஜும்லாவுக்கு ஜவாபியத்தான ஜும்லா ஃபிஅலியா ஆசிரியர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். வஜப, அவசியமாக ஆகிவிட்டது. இஸ்திக்மாலு ஷஅபான 30, ஷஅபான் 30 பூர்த்தி செய்யுதல் அவசியமாக ஆகிவிடும்.
சும்மைய சூமன பூர்த்தியாகி 30வது பிறை ஒன்றில் ரமதான் 1 அவர்களெல்லாம் நோன்பு பிடிப்பார்கள். சும்மைய சூமன ரமதான் அவ்வளோன்னு சொல்லி முகத்தரில் ஒரு ஃபேல மஃபூலை வச்சுக்கணும். மஃபூலான ஒரு மஃபூலை மஃபூலை வச்சுக்கணும். அது ஹதுஃப் இந்த இடத்துல. அப்போ பிறகு ரமதான் 1 அவர்கள் நோன்பை பிடிப்பார்கள். தெளிவாக பேசுகிறது மார்க்கம். ஆனால் எனவே இந்த மாதிரி சிலர்கள் குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மாதிரி செய்கிறாங்க. முஸ்லீம் உம்மா தமிழகத்தில் இது போன்ற மசாயல்கள் ஒவ்வொரு வருடமும் என்ன செய்யுதுன்னா இந்த குழப்பங்கள் இருக்கின்றன. மாற்றார்கள் நமக்கு முஸ்லீம்கள்லாம் ஒரே அல்லாஹ் வணங்குகிறீர்களே, ஏன் பிறை விஷயத்தில் பிரிந்து விட்டீர்கள்? அவங்க ஒரு நாள் கொண்டாடுறாங்க பிறநாள், நீங்கள் ஒரு நாள் கொண்டாடுறீங்க, நீங்கள் ஒரு நாள் நோன்பு வைக்கிறீங்க, நோன்பு துவங்குறீங்க 30 ரமதானுடைய நோன்பை, அவர்கள் ஒரு நாள் நோன்பை துவங்குகிறார்களே, உங்களுக்கு புத்தியில் ஒற்றுமை இல்லையா என்று கேட்கும் அளவிற்கு சமுதாயம் மிக கீழ்த்தரமான நிலையை சென்று கொண்டிருக்கிற. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த உம்மாவை. அப்போ என்ன செய்ய வேண்டும்? ஒட்டுமொத்த அந்த ஜமாத்திற்கு கட்டுப்பட வேண்டும். ஏனெனில் கவர்மெண்ட்டுடைய லீவுலாம் இருக்குது. அப்போ எல்லோரும் சேர்ந்து அதை கொண்டாடும் பொழுது அந்த குடும்பமும் சந்தோஷமாக, எல்லா குடும்பமும் அந்த ஊரில் எல்லோரும் சந்தோஷமாக. இல்லாட்டி மாமா அவர் தௌஹீது, அவர் என்ன செய்ய நெட்டில் உள்ள பிறையை தான் பார்ப்பார். ஆனால் மகன் ஒரு நாள் பிறநாள் கொண்டாடுகிறார், அப்பா அம்மா அத்தா ஒரு நாள் கொண்டாடுகிறார், சகோதரன் ஒரு நாள் பிறநாள் கொண்டாடுகிறார், ஒரு நாள் முந்தி நோன்பு வைக்கிறார், ஒரு நாள் பிந்தி நோங்கி வைக்கிறார். இப்படிப்பட்ட குழப்பங்கள் இருந்தால் நம்ம உம்மத்தை பாதுகாத்துடுவானாக. இப்போ நம்ம வாங்க விஷயத்திற்கு செல்வோம். லைலத்தில் முஸ்தக்பலதி. இப்போ அழகான ஒரு மசாயில், தெளிவான ஒரு மசாயில் பேசுகிறாங்க ஆசிரியர். இப்போ நோன்புன்னு சொல்லி டிக்ளேர் ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்யறது? அல்லது பெருநாள்னு சொல்லி டிக்ளேர் ஆயிடுச்சு. ஆனால் என்ன செஞ்சிச்சு? அன்றைய நாள் பிறை பார்க்கப்பட்டது. என்ன பண்ணுறது? இப்போ என்ன செய்யணும்? நோன்பை தொடரலாமா என்று சொன்னால் தாராளமாக அன்றைய நாளினுடைய நோன்பை தொடரக்கூடாது. பிறை பார்க்கப்பட்டால் அடுத்த நாளுடைய இரவுக்கு அது ஆகிவிடும். அடுத்த நாள் இரவு நோன்புனா நோன்பு, அடுத்த நாள் இரவு பெருநா அப்படின்னா பெருநாளுடைய இரவாக ஆகிவிடும். அதான் சொல்கிறாங்க ஃபெயின் ரூவிய நஹாரன், பகலில் பிறை பார்க்கப்பட்டால் இரவில் முந்தைய நாளுடைய மகரிபில் ஷாபானுடைய பிற தென்படலை, ரமதானுடைய பிற தென்படலை அப்படின்னு சொல்லி ஷாபான் 29 டிக்ளேர் செய்யப்பட்டுச்சு. ஆனால் அன்றைய மறுநாள் நோன்பு விட்டுருக்குறாங்க. அன்றைய மறுநாள் இரவு அந்த பகலில் பிறை தென்பட்டால் நோன்பு பிடிக்கலாமா? அடுத்த நாள் நோன்பு ஸ்டார்ட் ஆயிருமான்னா ஸ்டார்ட் ஆகாது. இன்றைய குழப்பவாதிகள் நேர் எதிராக செயல்படுறாங்க. ஏன்னா அது அடுத்த நாளுக்குரியதாக ஆகிவிடும். அப்போ இந்த மாதிரி அந்த பிறைகள் தென்படாவிட்டால் இரவு தென்பட்டு விட்டால் பகல் காலங்களில் இப்போ என்ன செய்யலாம்? நோன்பை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நோன்பு விட்டுறலாம். அடுத்த நாள் இருந்து அந்த நோன்பை பிடிக்க வேண்டும். ஏனெனில் அந்த பிறை அடுத்த நாளுக்குரிய பிறை. பிறநாளாக இருந்தால் அந்த பிறை அடுத்த நாள் பிறையுடைய பிறையாக ஆக்கி கொள்ள வேண்டும். நோன்பாக இருந்தால் அடுத்த நாள் இருந்து நோன்பை ஆக்கி கொள்ள வேண்டும். அதான் சொல்கிறாங்க ஃபைன் ருவிய நகாரன், பகலில் பிறை பார்க்கப்பட்டால் இப்போ என்ன செய்கிறது? பிறை பார்க்கப்பட்டால் இப்போ ஃபஹுவ, அந்த பிறை என்பது லைலத்தில் முஸ்தக்பலதி, முஸ்தக்பிலத்தில முஸ்தக்பலதி, ஏன்னா எதிர்வரப்படக்கூடிய அந்த இரவிற்கு அது அந்த பிறை ஆகிவிடும். அந்த ஹிலாலுடைய பிறை அந்த கணக்கு எதிர்வரப்படக்கூடிய அந்த இரவிற்காக வேண்டிய அடுத்த நாள், அதாவது ஏன்னா அப்போ அதில் சந்தேகமே இல்லை. ஒ இன் ரூவிய ஃபி பலதின் தூண பலதின், பிறை பார்க்கப்பட்டால் ஒரு ஊரில் பிறை பார்க்கப்பட்டால், தூண பலதின் இன்னொரு ஊரில் பிறை பார்க்கப்படாமல் ஒரு ஊரில் பிறை பார்க்கப்பட்டால் இப்போ என்ன ஹுக்கும் அப்படின்னா ஃபைன் தகாரபா. இப்போ நம்ம ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அந்த 2 ஊரும் நெருக்கமான, ஒன்றுக்கொன்று நெருக்கமாக இருந்தால், சமீபமாக இருந்தால், 2 ஊரும் ஒன்றுக்கொன்று சமீபமாக இருக்குமேயானால் இப்போ என்ன அம்மல் ஹுக்மு, இப்போ சட்டம் என்பது பொதுவாக ஆகிவிடும். என்ன பொதுவாக ஆகிவிடும்? பக்கத்து ஊருக்காரங்களும் சேர்ந்து நோன்பு பிடிக்கணும், அல்லது பக்கத்து ஊருக்காரர்களும் சேர்ந்து நோன்பை விடணும், திருநாவை கொண்டாடணும். அதுதான் அந்த ஹுக்கும். ஓ இல்லா ஃபலா, 2 ஊர்களும் ஒன்றுக்கொன்று ஓ இல்லம் தக்தரபா, 2 ஊர்களும் சமீபமாக இல்லையானால் தூரமாக இருக்கிறது என்று சொன்னால் அப்படின்னு இதனுடைய முக்கத்தில் வச்சுக்கணும். ஃபலா ஜூஸு. அப்போ நோன்பை அப்போ சட்டம் என்பது ஹுக்கும் என்பது ஆமாக ஆகாது. ஃபலா யஉம்முல் ஹுக்மு அப்படின்னு வச்சுக்கணும். ஹுக்கும் என்பது ஆமாக ஆகாது. ஹுக்கும் என்பது எப்போ ஆகும்? பின்னாடி தான் ஆகும் அந்த சட்டம் என்பது. அதாவது அந்த சட்டம் என்பது என்ன?
தூரத்தில் உள்ளவர்களுக்கு அவங்க எப்போ பிற பார்ப்பாங்களோ அப்போ வச்சுக்கட்டும் அப்படிங்கிற அந்த நிலை ஏற்பட்டுவிடும். ஒல் புஅது, தூரம் என்பது எப்படி கெஸ் பண்ணுறது அதை சொல்கிறாங்க ஆசிரியர்கள். ஒல் புஅது, தூரம் என்பது எப்படி என்றால் பிஇக்திலாஃபில் மத்தாலிஇ, அதாவது சூரியன் உதயமாகுதல் வேறுபடுவதை கொண்டு தூரம் என்பது ஆகியிருக்கும். ஒல் புஅதுங்கிறது முபத்ததா, பிஇக்திலாஃபில் மத்தாலிஇங்கிறது கபர். தூரம் சூரியன் உதயமாகக்கூடிய அந்த இடங்களை கொண்டு, மத்தாலிஅன மசாஜித், மஸ்ஜித் ஜமு மசாஜின்னு சொல்கிறோம் இல்லையா, பன்மை. மத்லா ஜமு மத்தாலி, அதாவது சூரியன் உதிக்கப்படக்கூடிய அந்த இடங்கள் ஒவ்வொரு ஊர்களையும் ஒரு விதமாக உதிக்கும். இப்போ உதாரணமாக நமக்கும் சவுதிக்கும் எவ்வளோ வித்தியாசம், 2.5 மணி நேரம் வித்தியாசம். இங்கே மகரிபனா அங்கே இஷா. ஏன்னா அந்த மாதிரி உள்ள ஒரு சூழல் இருக்குது. இங்கே லுஹர்னா அங்கே அசர். இந்த மாதிரி வேறுபாடுகள் இருப்பதை கொண்டு தூரம் என்பது இருக்கும். கல் ஹிஜாசி, அப்போ அரபிக்காரங்க இந்த ஃபிக்கு எழுதியிருக்கறனால அரபியுடைய ஆய்வு பிரகாரம் அவங்க சொல்கிறாங்க, ஹிஜாஸ் என்ற பகுதியை போல, இராக் என்ற நாட்டை போல, மிஸ்ர் என்ற நாட்டை போல இந்த இடங்களுக்கு எல்லாம் தொழுகையுடைய நேரங்கள் வித்தியாசப்படுது. சூரியனுடைய உதயமாகக்கூடிய அது மாதிரி மறையக்கூடிய அந்த நேரங்கள் வித்தியாசப்படுவதால் இப்போ தொலைதூரம் என்பது அதை வைத்து நாம் கணக்கிட்டு கொள்ள வேண்டும். வக்கீல ஒரு சொல்லப்படுகிறது, பிமசாஃபத்தில் கஸ்ரி, மசாஃபத்தில் கஸ்ருடைய அளவிற்கை கொண்டு அந்த தூரம் என்பது இருக்கும். அல் புஅது பிமசாஃபத்தில் கஸ்ரின்னு சொல்லி புஅத முகத்தல் வச்சுக்கணும். அப்போ கஸ்ருடைய அந்த தொலை தூரத்தை கொண்டு சூரியன் என்பது உதயத்தை அது கணக்கிடும் தூரம் என்பது இருக்கும். அதாவது 48 மைல் சொல்கிறாங்க இல்லையா அது. ஒயக்குபலு ஃபி ரமலான பின்னிஸ்பத்தி இல ஸௌமி அதுலுன், அடுத்து சொல்லப்படுகிறது ரமலான் மாதத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு சாட்சி, நீதமான ஒரு சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படும். ரமலான் அல்லாத காலகட்டங்களில் மற்ற மாதங்களில் பிறை பார்க்கப்படுகிறதல்ல, அங்கே 2 சாட்சி. ரமலான் அது கடமையான நோன்பு, அதனால் மார்க்கம் என்ன சொல்லிக்கிறது, ஒரு சாட்சி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுகிறது. அந்த அதில் நம்ம பார்க்கலாம் என்ன சொல்கிறாருன்னு பார்க்குறான். லா ஃபாசிகுன் வலா காஃபிரன், அந்த நீதவான் எப்படி இருக்கணும், குற்றவாளியாக இருக்கக்கூடாது, காஃபிராக இருக்கக்கூடாது. அவருடைய சொல்லதை ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த இடத்துல. அதிலுங்கிறதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க ஆசிரியர் அவர்கள். அப்போ அதிலான ஒருவருடைய ஒரு சாட்சி போதும். மற்ற எல்லா குற்றவியல் சட்டங்களுக்கும் சரி, மற்ற எல்லா விஷயங்களுக்கும் 2 சாட்சி. இன்னும் சொல்ல போனால் ரமலான் அல்லாத மற்ற மாதங்களில் பிறப்பறுக்கப்படும் பொழுது கூட 2 சாட்சி, ரமலானில் மட்டும் ஒரு சாட்சி என்பது கூடும் என்று ஆசிரியர்கள் பேசுகிறார்கள். வயக்குபலு, இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஃபி ரமலான் மாதத்தில் பின்னிஸ்பத்தி இல ஸௌம், நோன்பின் பக்கம் தொடர்பு நோன்பின் பக்கம் இணைப்பதை கொண்டு, தொடர்பு உடையதை கொண்டு, நிஸ்பத் செய்வதை கொண்டு ரமதானிலே ஏற்றுக்கொள்ளப்படும் ஆதுலுன், ஒரு நீதமான ஒருவருடைய சாட்சி, அதுலுன் வாஹிதுன், நீதமான ஒருவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படும். தக்கருன், ஆணாக இருக்கணும், ஹுர்ராக இருக்கணும், அடிமையாக இருக்கக்கூடாது, சுதந்திரமானவராக இருக்க வேண்டும், ஆணாக இருக்க வேண்டும். முக்கல்லஃபுன், ஷரியத் சட்டத்தை நன்கு பகுத்து அவருக்கான ஷரியத் சட்டம் அவரின் மீது சாட்டப்படுமே, அதாவது என்னையிலும் அவரின் மீது உண்டாக்கப்படுமே ஷரீர் சட்டம். அந்த அந்த பகுத்தறிவு வந்த அந்த பெரிய அந்த மனிதராக, பெரிய அந்த பக்குவமான அந்த பெரிய வயதை அடைந்த அந்த மனிதர், அதான் முக்கல்லஃபுன்னு ஷரீர் சட்டம் அவரை கூட ஏவப்பட்டிருக்கும். நல்லது கெட்டது ஹராம் ஹலால், இந்த மாதிரி முக்கல்லஃபான ஹுர்ரான ஆண் மனிதனான நீதமான ஒருவர் என்ன செய்ய வேண்டும், அவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படும் ரமலானுடைய மாதத்திலே. மற்ற ஒலா இக்குபலு, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஃபிசாயிரி ஷுஹூரி, ரமலான் அல்லாத ஏனைய மற்றைய அனைத்து மாதங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இல்லா அதலானி, நீதமான 2 சாட்சிகளை தவிர ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. 2 சாட்சிகள் நீதவான்களாக இருக்க வேண்டும். இப்போ சொல்கிறாங்க 5ல் என்னன்னு பார்த்துடலாம். 5ல் என்னாரு, வைன்னமா இசூத் ரமலானும் பிவாஹிதின் இஹ்தியாத்தன் லில் இபாதா, ரமலான் என்பது ஏன் ரமலானுக்கு ஒரு சாட்சின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ரமலான் இபாதத்திற்குரிய மாதம், அந்த இபாதத் கிடைக்க வேண்டிய எல்லாருக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, ரமலானில் ஒரு சாட்சி போதுங்கிறாங்க. ரமலான் அல்லாதங்க மாதங்களில் 2 சாட்சி. இப்போ அடுத்து வாங்க, ஒலவு அரஃப ரஜுலும் பில் ஹிசாபி ஒன் நுஜூமி அன்ன கதன் மின் ரமலான லம் யஜிபி ஸௌமு லாக்கின் யஜூசு லில் ஹாசிபி ஒல் முனஜ்ஜிமி ஃபகத். இப்போ பேசுகிறாங்க, ஒரு மனிதர் ஹிசாபுடைய கணக்கு பிரகாரம், அதாவது அவர் வானலாவிய அந்த சாஸ்திர பிரகாரம் ஒரு மாதம் இத்தனை மாதம் முடியும் அப்படிங்கிற அந்த வான சாஸ்திரத்தினுடைய அந்த கணக்கை கொண்டு நன்கு அறிந்த ஒரு மனிதர், ஹிசாபுடைய கணக்கை கொண்டு அவர் அறிகிறார். ஒன் நுஜூமி, இன்னும் பிறை சார்ந்த அந்த பிறை ஆய்வாளர்,
அந்த பிறை இந்த நேரத்தில் இத்தனாவது பிறை என்பதை கொண்டு ஒரு மனிதர் அறிந்தால், அதில் அவருக்கு பெரிய ஒரு மாலுமாத் மாஹிராக இருக்கிறார், திறமைசாலியாக இருக்கிறார் என்று சொன்னால், என்ன அறிந்தார்? அன்னகதன் மின் ரமலான, அது என்ன அறிகிறார்? நிச்சயமாக நாளை தான் ரமலானிலிருந்து இருக்கிறது. இப்போ நாளை ரமலானுடைய நோன்பாக நாளாக இருக்கிறது என்பதை அவர் உறுதியாக அறிந்தால், இப்போ அவருடைய சொல் கொண்டு நம்ம நோன்பு பிடிக்கலாமா? நோன்பு பிடிக்கக்கூடாது. அவருக்கு அந்த பிறை கணக்கு நன்கு தெரியும். அந்த மனிதர் அவர் நோன்பு வச்சுக்கிற வேண்டியதா. அப்போ உலவு அரஃபங்கிற ஜும்லா ஷர்த்தியத்தான இந்த ஜும்லா மின் ரமலான் வரைக்கும் ஷர்த்தியத்தான ஜும்லா தான். இப்போ ஜவாபியத்தான ஜும்லா லம் எஜிபி சோமு, நோன்பு என்பது அவசியமாக ஆகாது, கடமையாக ஆகாது அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்லக்கொண்டு மற்றவங்களும் நோன்பு பிடிக்கணும் அவசியம் ஆகாது. அவங்க பிடிச்சிக்கலாம். அந்த கணக்கை நன்கு தெரிந்த மனிதர் அவர் புரிஞ்சுக்கலாம், நோன்பை பிடித்துக்கலாம். அலல் உம்மா அதான் சொல்கிறாங்க. நம்பர் 6 சொல்லிட்டாங்க, உம்மத்தின் மீது கடமையாகாது நோன்பு. உம்மத்தின் மீது கடமையாகணும்னா சாட்சி வேணும், இமாம் இடத்துல சொல்லணும், இமாம் ஏற்றுக்கொள்ளணும், அப்போதான் கடமையாகும். லாக்கின் யஜூசு, இந்த இந்த மாதிரி நோன்பு பிடிப்பதை ஜாயிஸாக ஆகும் லில் ஹாசிபி வல் முனஜ்ஜிமி ஃபகத். 2 நிலையில் உள்ளவர்களுக்கு அந்த கணக்கு பிறை கணக்கு தெரியக்கூடியவர், அது மாதிரி பிறையை பார்த்து கணிக்கக்கூடிய இந்த 2 நபர்களுக்கு மட்டும்தான் அந்த ரமலானுடைய நோன்பு பிடிக்கலாம். இவங்க 2 பிடிச்சிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், மற்றவர்களின் மீது கடமையாக ஆகாது. இன்னும் மாதங்கள் குழப்பமாக ஆனால், சந்தேகத்திற்குரியதாக ஆனால், அலா அசீரின் கைதியின் மீதும், ஒனஹ்விஹி கைதி போன்றவர்களின் மீது மாசம் சந்தேகத்திற்குரியதாக ஆகிவிட்டது. உதாரணமாக ஒரு ரஷ்யாவில் இருக்கிறார், அங்கே ரஷ்யாவில் என்ன செய்ய, வெயிலே அதிகமாக அடிக்காது. இந்த மாதிரி நாடுகள் இருந்தால் இது என்ன, இந்த மாதம் முடிஞ்சிருச்சா முடியலையான்னு சொல்லி குழப்பமாயிரும். ஜெயிலில் கைதியாக இருக்கிறார், அவர் வெளியிலே வரமாட்டார். அவரின் மீதும் மாதங்கள் குழப்பமாகிவிட்டால் ஈஜி தகத, இந்த 2 நிலையில் உள்ளவர்களும், கைதி மாதிரி உள்ளவர்களும், 2 நிலைகளில் எவர்களும் அவர்கள் அவர் குழப்பமாகிவிட்டால் அவர் ஆய்வு செய்வார். ஒசாம ஆய்வு செய்து நோன்பு வைப்பார். இது பிற 29 அல்லது 30 என்ற ஆய்வை கொண்டு அவர் நோன்பை பிடிப்பார், நோன்பை விடுவார். இஷ்காலு, ஒருவருக்கு சந்தேகம் என்பது நீடித்திருந்தால், எந்த கால ரமலான் முடிஞ்சிருச்சு, மௌத்து வர நீடிச்சிருந்துன்னு சொல்றாங்க. ஏன்னா ரமலான் இடையிலையும் சந்தேகம் நீங்கலை, ரமலான் முடிஞ்ச பிறகு சந்தேகம் நீங்கலை, நமக்கு பிடிச்ச அந்த நோன்பு கரெக்டாக ரமலானுடைய மாதமா அப்படிங்கிற சந்தேகம் நீங்கலை, இப்படி தொடர்ந்து அந்த சந்தேகம் இருக்குமேயானால், அல்லது வாஃபகா ரமலான, அவருடைய சந்தேகம் ரமலான் என்பதற்கு ஒத்து போய்விட்டார், ரமலானிலேயே நம்ம பிடிச்ச அந்த நாளுடைய நோன்பு ரமலானுடைய நோன்பு தான், அல்லது நம்ம விட்ட அந்த ரமலானுடைய அந்த நோன்புக்கு தோதுவாகத்தான் நம்ம விட்டுருக்கிறோம், விட்டு நம்ம பிறரா வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரமலானுக்கு ஒத்து போனால் அவருடைய ஆய்வு, அல்லது அவருடைய சந்தேகங்கள் இஷ்கால்கள், அல்லது மா பாதகு, அல்லது அவருடைய அந்த இஜ்திஹாது வச்சுக்கணும், வாஃபக் அவருடைய இஜ்திஹாது ஒத்து போய்விட்ட ரமலானிற்கு, அல்லது மா பாதகு, அது ரமலானுக்கு பிறகு, ரமலானுக்கு பிறகு அவருடைய இஜ்திஹாது ஒத்து போனால் சஹ, இப்போ அவருடைய நோன்பு பிடித்தல் நோன்பு விடுதல் 2மே சஹத்தாக ஆகும். அப்போ ரமலான் மாதத்தில் ஒத்து போயிருச்ச நோன்பு, அல்லது ரமலான் மாதம் இல்லை, இது ஈதுல் ஃபித்ருன்னு சொல்லி ஒத்து போனால், அந்த ரமலானுக்கு பிறகு ஷவ்வாலில் பிறகு நம்ம வச்ச நோன்பு ஷவ்வாலில் வச்சுட்டோம், இது ரமலான் இல்லை, ரமலான் முடிஞ்சிருச்சு, தவறாக நம்ம வச்சுட்டோம் அப்படின்னாலும் சஹ நோன்பு சிஹத்தாகும். அவர் ஆய்வில் குழப்பம் வந்து நோன்புக்கு ரோமனுக்கு நஃபிலாக ஆகும் அந்த நோன்பு, அல்லது ரமலான் அல்லாஹ் நினைத்தால் ரமலானுடைய கூலியை கொடுப்பான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒயின் வாஃபகமா கபலஹு, அவருடைய ஆய்வு என்பது இஜ்திஹாத் என்பது ஒத்துப்போனால், இப்படிப்பட்ட ஒரு நாளுக்கு கபலஹு, அந்த ரமலானுடைய மாதத்திற்கு முன்பதாக அந்த ஒரு நிலைக்கு ஒத்து போனால், அதாவது ஷாபான் பிற 29 அப்படிங்கிற நாள் அவருக்கு என்ன செஞ்சு, அவர் அந்த ரமலானுடைய நாளுக்கு முன்னாடி ஒத்து போயிட்டார், அந்த நாளில் பிற தென்பட்டுச்சுன்னு சொல்லி அதற்கு ஒத்து போய்விட்டால் லம் யசிஹ, நோன்பு நிகழாது, சிஹத்தாக ரமலானுடைய நோன்பு. பிற 29 பிற பார்க்கப்பட்டாதான் நோன்பு, அவர் பிற பார்க்கப்படலை, அவர் ஆய்வு செய்தார், இந்த நாளில் தான் பிற தென்பட்டுருக்குங்கிற எண்ணத்தில் அவருடைய ஆய்வில் பிழை. இப்போ அவர் ரமலானுடைய அந்த நோன்பை ரமலானுடைய பிற 1 பிடிக்கலை அப்படின்னா, அல்லது பிடித்தார் ஆனால் பார்க்கலை, ரமலானுடைய நோன்பு இல்லை, அவருடைய நோன்பு கூடுமா? லம் யசிஹ, கூடாது. ஆக எந்த நிலையிலும் 2 நிலையில் வச்சு நாம் இதை கணிக்கிற வேண்டும். அல்லாஹு தஆலா இதை கேட்டோமோ அதன் வழி நடக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாக. அடுத்தடுத்த பாடங்களை, நோன்புடைய விஷயங்களை, அடுத்து பாடங்களை நாம் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.